தேர்தல் நடந்து முடிகிற வரைக்கும் திமுக உள்ளாட்சி பிரமுகர்களும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் நகமும் சதையும் போலதான் இருந்தாங்களாம். திமுக கவுன்சிலர்களின் அராஜகம் தான் சென்னை போன்ற நகரங்கள்ல திமுக மீதான அதிருப்தி உருவாக காரணம்னு சொல்றாங்க. இது முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் நடவடிக்கை எடுக்காம கண்டிக்கிறதோட நிறுத்திக்கிட்டாராம். ஆனா தேர்தல் முடிஞ்சாலும் திமுக கவுன்சிலர்களோட அராஜகம் குறையலன்னு சொல்றாங்க. இந்த நிலையில தான் முதலமைச்சரா தாவேக தலைவர் ஜோசப் விஜய் பதவியேற்றாரு. அதுக்கு பிறகு தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலா சாமி அவரை சந்திச்சிருக்காங்க. அப்போ உள்ளாட்சி தேர்தலை நடத்துறது தொடர்பா முதல்வர் கிட்ட அவங்க பேசியிருக்காங்க. அதன் பிறகு என்ன ஆச்சோ தெரியல, திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் கொட்டம் அடக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. புதிய அரசு வந்ததுக்கு பிறகு திமுக ரெக்கமெண்டேஷன்ல வர்ற ஃபைல் எதையும் அதிகாரிகள் எடுத்துக்கிறது இல்லையா? ஏன் எந்த ஃபைலும் மூவ் ஆகலன்னு திமுக பிரமுகர்கள் கேட்க, அதுக்கு அதிகாரிகள், பாத்தீங்கல்ல, மாநில தேர்தல் கமிஷனர் முதலமைச்சரை பார்த்துட்டாங்க, அவங்க பேசிக்கிட்டு இருந்த போட்டோலாம் வந்துச்சே, அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமான்னு கேக்குறாங்களாம். இதை கேட்ட திமுக பிரதிநிதிகள் உள்ளாட்சி தேர்தல் வரப்போறதையும் தங்களோட ஆதிக்கம் முடிய போறதையும் உணர்ந்துகிட்டாங்களாம். கட்சிக்காரங்க யாராவது தூண்டிவிட்டு போராட்டம் பண்ண சொன்னாலும் திமுக கவுன்சிலர்கள் எதுவும் மூச்சே விடுறதில்லையா. நாம எதையாவது பண்ண போய் அவங்க எதையாவது தோண்டி பூதங்கீதம் கிளம்பிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்களாம்.